தி ஃப்ரண்ட் பேஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உள்ளூர் அரசியல் இல்ல, உலக அரசியல். உலகத்தையே ஒலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு தான் ஈரான். ஆரம்பத்தில் விலைவாசி ஏறி போச்சு, எங்களுக்கு பசிக்குதுன்னு சாதாரண கோரிக்கைகளுக்காக ரோட்டுக்கு வந்த மக்கள் இப்போ ஈரானோட ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் அங்க இருக்கிற மத தலைமைக்கும் எதிராக திரும்பி இருக்கிறாங்க. இது இப்போ வெறும் போராட்டமா மட்டுமல்ல, அந்த நாட்டோட ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு பெரிய அரசியல் போராவே மாறி இருக்கு. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கம் எடுத்த சில அதிரடி நடவடிக்கைகளால ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களும் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரும் கொல்லப்பட்டிருக்காங்கிற தகவல் வந்த வண்ணமே இருக்கு. பல வருஷமா அங்க இருக்கிற அடக்குமுறை, ஊழல், இப்ப இருக்கிற கடுமையான பொருளாதார நெருக்கடி, இதுதான் மக்களை வேற வழியே இல்லாம வீதிக்கு கொண்டு வந்திருக்கு. இப்படி வீதியில் இறங்கல மக்கள் மேல அரசாங்கம் துப்பாக்கிச்சூடு நடத்தினாலும் வன்முறையை கையாண்டாலும் கூட மக்களோட கோபம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. உண்மையா அங்க என்னதான் நடக்குது? ஏன் இவ்வளவு கலவரம்? ஈரானோட தற்போதைய நிலைமை என்ன? இதோட பின்னணியை ஆழமா பார்ப்போம். எந்த ஒரு பெரிய போரும் ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பிக்கும். 2025 டிசம்பர் 28 தெஹ்ரானோட பெரிய மார்க்கெட்டான கிராண்ட் பஜார்ல இருக்கிற கடைக்காரவங்க எல்லாம் தங்களோட கடையை மூடுறாங்க. என்ன காரணத்துக்காகனா, ஈரானோட நாணயமான ரியாலோட மதிப்பு அப்படியே சரிஞ்சு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் இப்போ 30 ரூபாய் 40 ரூபாய்னு ஏறிடுச்சு. சாப்பாட்டு பொருட்களோட விலை 70% ஏறி இருக்கு. பசி வந்தா 10 பறந்து போகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அங்க நடந்தது. வயிற்று பசி தான் இந்த போராட்டத்தோட முதல் புள்ளி. இதுக்கு முக்கியமா 3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, இஸ்ரேல் போர். போன வருஷம் ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு 12 நாள் போர் நடந்துச்சு. அதுல ஈரானோட கரண்ட் உற்பத்தி பண்ற இடம், எண்ணெய் கிணறுகள்லாம் சிதைஞ்சு போச்சு. அதிலிருந்து அவங்களால இன்னும் மீள முடியல. இரண்டாவது, ஐநா போட்ட தடை. நீங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறீங்கன்னு சொல்லி உலக நாடுகள் ஈரான் மேல பல தடைகளை போட்டாங்க. இதனால அவங்களால மற்ற நாடுகளோட வியாபாரம் செய்ய முடியாம பணத்தட்டுப்பாடு வந்துருச்சு. மூன்றாவது, பெட்ரோல் விலை உயர்வு. உலகத்திலேயே பெட்ரோல் ரொம்ப மலிவா கிடைச்ச நாடு ஈரான் தான். ஆனா அரசாங்கம் இப்போ திடீர்னு மானியத்தை குறைச்சி பெட்ரோல் விலையை ஏத்திட்டாங்க. இதுதான் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு. சரி, இப்போ அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான போராட்டங்கள் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இது வெறும் ஒரு இடத்துல நடக்கிற சாதாரண போராட்டமா இல்ல. ஈரானோட 31 மாகாணங்கள்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாகாணங்கள் இப்போ போர்க்கள மாதிரி மாறி இருக்கு. ஆரம்பத்துல தெஹ்ரான்ல கிராண்ட் பஜார் வியாபாரிகள் ஆரம்பிச்சது இப்போ ஒரு மக்கள் கிளர்ச்சியா மாறி இருக்கு. முக்கியமா தென்மேற்கு பகுதியில் இருக்கிற ஷாகர் மகால் மற்றும் பக்டீரியா மாகாணங்கள்ல இருக்கிற ஹப்சேஜன் மற்றும் ஜூன்கான் போன்ற நகரங்கள்ல மக்கள் கூட்டம் கூட்டமா தெருவில் நிற்கிறாங்க. அங்க இருக்கிற பாதுகாப்பு படை அலுவலகங்கள் மேல மக்கள் தங்களோட கோபத்தை காட்டுறாங்க. இந்த கோபத்தோட வெளிப்பாடா அங்க 3 வகையான போராட்டங்கள் நடக்குது. ஒன்று, கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்தம். முக்கிய நகரங்கள்ல இருக்கிற பெரிய மார்க்கெட்டுகள், தொழிற்சாலைகள் இப்போ இயங்கல. தொழிலாளர்கள் வேலைக்கு போகாம முடங்கிட்டாங்க. இது பொருளாதாரத்தை இன்னும் மோசமாக்கும். இரண்டாவது, பெண்களோட போராட்டம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுதான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா பார்க்கப்படுது. பெண்கள் தங்களோட ஹிஜாப்புகளை கழற்றி எரிஞ்சு பெண் வாழ்க்கை சுதந்திரம்னு கோஷம் போடுறாங்க. இது ஒரு கலாச்சார புரட்சியாவே அங்க பார்க்கப்படுது. கடைசியா, மாணவர் எழுச்சி. பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிச்சுட்டு அரசாங்கத்துக்கு எதிராக முழக்கமிடுறாங்க. இது ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான அறிகுறியா பார்க்கப்படுது. இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசுறாங்க. பல இடங்கள்ல நேரடியா துப்பாக்கிச்சூடு நடக்குது. போராட்டக்காரர்களும் பதிலுக்கு தெருக்கள்ல டயர்களை கொளுத்தி போட்டு ராணுவ வாகனங்கள் உள்ள வரவிடாம தடுக்கிறாங்க. ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற சில கட்டிடங்களை கூட மக்கள் கைப்பற்ற முயற்சி செய்யறாங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இது ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்குன்னு காரணங்களை அலசி பார்க்கறப்போ, இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை மட்டும் இருக்கும். ஆனா இப்ப நடக்கிற போராட்டம் ஒரு ஃப்ரெக்மெண்டட் எதிர்ப்பா இருக்கு. அதாவது ஒரு தலைவன் இல்லாமலேயே மக்கள் ஒவ்வொரு வீதியிலையும் ஒரு போராட்டத்தை உருவாக்குறாங்க. இதனாலதான் அரசாங்கத்தால இதை கட்டுப்படுத்தவே முடியல. பாதுகாப்பு படையினர், மக்கள் மற்றும் காவலர்கள்னு மொத்தம் 3500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அந்த நாட்டு அரசாங்கமே ஒத்துக்கிட்ட நிலைமையில மேற்கத்திய ஊடகங்கள் 15,000 பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிலைமை எந்த அளவுக்கு கைமீறி போயிருக்குன்னு. காவல்துறையினரோட சில வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு நகரங்களே புகை மண்டலமா காட்சியளிக்குது. இப்போ அங்க நிலவரப்படி இணையம் கிடையாது. ஆனா முக்கியமான தகவல்கள் ஏதாவது ஒரு வழியில கசிஞ்சிட்டே இருக்கு. இன்றைக்கு மட்டுமில்ல, கடந்த 4-5 நாட்களாக ஈரான்ல இன்டர்நெட் கிடையாது. இதுக்கு காரணம் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் அனுப்பி ஒன்னா சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான். இன்னொன்னு, உள்ள அரசாங்கம் என்ன மாதிரியான வன்முறைகளை செய்யுதுன்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் இன்னொரு காரணம். இணையம் இல்லாததுனால
அங்க நிஜமாவே எத்தனை பேர் இறந்து போனாங்கங்கிற சரியான கணக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஈரான்ல வன்முறை நடந்தா நாங்க ராணுவத்தை உள்ள அனுப்புவோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஈரான் அரசாங்கம் அமெரிக்கா தான் எங்களை சதி செஞ்சு அழிக்க பார்க்கறாங்க, வெளிநாட்டு தீவிரவாதிகள் தான் போராட்டத்தை தூண்டுறாங்கன்னு பழி போடுறாங்க. இப்ப இந்த போராட்டம் வெறும் சாப்பாட்டுக்காக மட்டுமில்ல, சுதந்திரத்துக்காகவும் நடக்குது. 2022ல போலீஸ் காவல்ல இருந்த மசா அமினியோட பேரை சொல்லி பெண்கள்லாம் போராடுறாங்க. இன்னொரு பக்கம் பழைய மன்னர் காலத்து இளவரசரான ரேசா பஹ்லவிய மக்கள் தேடுறாங்க. அதாவது இந்த மதவாத ஆட்சி எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு சுதந்திரமான வேறு ஒரு ஆட்சி வேணும்னு மக்கள் துடிக்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஈரான் இப்போ ஒரு சிவில் வார், அதாவது உள்நாட்டு போர் மாதிரியான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு. மக்கள் இப்போ சாவுக்கு அஞ்சிற மாதிரி தெரியல. ஏன்னா பசியில செத்து போறதை விட சுதந்திரத்துக்காக போராடி சாகலாம்ன்ற மனநிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஈரான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஒரு பக்கம் மக்களோட பசியும் சுதந்திர தாகமும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட இரும்புக்கரம். இந்த நெருக்கடி வெறும் ஈரானோட முடிய போறதில்ல. அங்க ஆட்சி மாறுச்சுன்னா உலகத்தோட எண்ணெய் விலை மாறும், ஆசியாவோட அரசியலே மாறும். பல வருஷமா அடக்கி வச்ச கோபம் இப்போ வெடிச்சு சிதறுது. இது ஒரு நாட்டோட வீழ்ச்சியா இல்ல ஒரு புதிய சுதந்திர விடிகளோட தொடக்கமா அப்படின்னு வர வாரங்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும்.